இப்போ நெக்ஸ்ட்டு எந்த சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவைஸ்டிங் இரேஷனல் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து √2, √3, √5 and the general root p is a irrational where p is a prime. One of the theorems we use in our proof in the fundamental theorem of arithmetic அப்படி சொல்லியாச்சு. இப்போ அதாவது இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா p/qன்னு இருக்குமா? சரியா? அந்த ஃபார்மு அதில் இந்த பியும் இந்த க்யூவும் இன்டிஜர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா q வந்து நாட் ஈக்குவல் 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா p/q அப்படின்ற ஃபார்மில் இருக்குமா, p/q அப்படின்ற வேல்யூஸ் இருக்கும், இந்த p வந்து க்யூவும் இன்டிஜர்ஸாக இருக்குமா? ஓகேயா? ஆனால் q வந்து இந்த கீழே டிவிஷனில் இந்த q வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கண்டிஷன்ஸ். புரிஞ்சுதா? கீழே இங்கே மட்டும் 0 வரக்கூடாது அப்படி மாதிரி இருக்கணும், p/q ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பியும் க்யூவும் இன்டிஜர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதான் இரேஷனல் ஃபார்ம்ஸ் அப்படி சொல்லி முடிச்சிடுறாங்க. சரியா? ஸோ இப்போ அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சம்ஸ் பார்க்க போகிறோம். தேரம் 1/2ல் let p be a prime numbers if p divides a square then p divides a where a is a positive